ஹாய் ஹலோ திரைவினைகளுக்கு ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையோம் மீடியா இருக்கக்கூடிய மொத்த டீமை நம்ம மீட் பண்றோம். சார் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன காரணம்னா கூப்பிட்டாங்க, அதனால வந்தோம். ஸ்கூல்ல நாங்க தான் ராஜாவோட டிரெக்டர் நிதிஷ் சார். அவர் வந்து ப்ரீவியஸா ஒரு வெப் சீரிஸ்ல ஒர்க் பண்ண அவர் கூட. ஸோ அங்கேருந்து அவர் கூப்பிட்டாரு ராம்ஜி சார் கூட பேரா ஒர்க் பண்றதுக்கு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஐ வந்துட்டேன். But that was not the reason actually. எனக்கு ஏற்கனவே 2 வாட்டி கல்யாணம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன அன்னைக்கே அவன் லவரோட ஓடி போயிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு கிழமை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ண அடுத்த நாளே Husband அங்க வரதுல சார் Taste the Daily. ஹாய் ஹலோ திரைவினைகளுக்கு ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையோம் மீடியா இருக்கக்கூடிய மொத்த டீமை நம்ம மீட் பண்றோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்களுடைய புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம். போய் நம்பர் 1 ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் தான் நம்ம இருக்கும். ரொம்ப அனுபவம் சரியான நபர்களும் இதுல இருக்கும். கொஞ்சம் மிடில் லெவல்ல கூடிய யங்ஸ்டர்ஸாவும் இருக்கும். என்ன மாதிரி குழந்தைங்களாவும் இருக்கும். போய் நம்பர் 2 மைக் கீழ எடுத்தியாடா? அதான் செய்யலையா? ஓகே, சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இருக்கும்ல. இந்த மாதிரியான டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிலாம் உள்ள வந்ததுக்கு என்ன காரணம்? எப்படி நீங்க எல்லாரும் உள்ள வந்தீங்க? சார் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன காரணம்னா கூப்பிட்டாங்க, அதனால வந்தோம். ஆரம்பத்துல நல்ல ரோல், நல்ல டீம். சரி, எதுக்கு மிஸ் பண்ணோம்? நம்ம பண்றோம் அவ்வளவுதான். ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ், ரைட்? கண்டிப்பா. ஸோ ஸ்பெசிஃபிக் காரணம்லாம் எதுவும் கிடையாது. நல்ல ரோல் பண்றோம், நல்லா நடிக்கிறோம், நல்ல ஒரு கண்டென்ட்ல, நல்ல ஒரு சேனல்ல, நல்ல கம்பெனில, நல்ல டைரக்டர் கிட்ட, நல்ல ஸ்கிரிப்ட்ல நல்ல ரோல் பண்றோம்ன்றது. சூப்பர் சார். ராம்ஜி சார்னாலே போதும் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரியும். பட் இதுல ஒரு யூனிக்கான விஷயத்தை நீங்க கொடுத்திருந்தீங்க, நாங்க பார்த்தோம். அதுவும் உங்களோட இந்த ஆக்டிங் யூஸ் பாத்தீங்க அப்படின்னா தனியா நின்று பேசுவீங்க மாடியில. ஆக்சுவலா தனியாவே ஆமா ஆமா, தனியா நின்று கண்ணுக்கு தெரியாத ஒரு கேரக்டர் கூட பேசுவேன். ஆமா. ஆனா உங்க கண்ணுக்கு அது தெரிஞ்ச மாதிரி ரியாலிட்டிக்கா இருந்துச்சு. ஓ, தேங்க்யூ ஸோ மச். அதுதானே இது கதையே, சீனோடைய கண்டென்ட்டே அதானே. கண்டிப்பா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஷோயிங் த கேரக்டர், அது அமானுஷ்யமா வந்து பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா? ஸோ அது வந்து காமிச்சிட்டா ரொம்ப கிளிஷேவாயிடும். காமிச்சா அது பேய் படம் ஆயிரும் ஆக்சுவலி. ஆமா. அதனால அது எங்க காமிக்காது. கதையில அது கிடையாது, அது பேய் கிடையாது. ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இல்லாத உருவத்தை பார்த்து ரசிச்சது அந்த மொமெண்ட். அது ஒண்ணுமே இல்லை. டேரக்டர் சொன்னார், கேமரா லென்ஸ் பார்த்து பேசுனா, லென்ஸ் தான் அந்த கேரக்டர்னும் போது லென்ஸ் பார்த்து பேசும்போது அது அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா வந்திருக்கு. பூஜா மேம், நீங்க எப்படி வந்தீங்க? ஸ்கூல்ல நாங்க தான் ராஜாவோட டிரெக்டர் நிதிஷ் சார். அவர் வந்து ப்ரீவியஸா ஒரு வெப் சீரிஸ்ல ஒர்க் பண்ண அவர் கூட. ஸோ அங்கதான் அவர் லைக் ஐ நோ ஹிம். ஸோ அங்கேருந்து அவர் கூப்பிட்டாரு எனக்கு இதுல. ஸோ நல்ல கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. ராம்ஜி சார் கூட பேரா ஒர்க் பண்ணதுக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஐ வந்துட்டேன். But that was not the reason actually. நான் நிதிஷ் சார் அவர் சொன்னோனே அவர் நம்பிட்டு டெஃபினெட்லி ஸ்டோரி ஆல்சோ வாஸ் நைஸ். ஸோ ஐ கேம் இன் ஃபார் இட். Nice. இந்த டைவர்ஸ்ன்ற வார்த்தை தான் கேட்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க அந்த டைலாக்ல பேசும்போது டைவர்ஸ் போது சந்தோஷம் வந்துச்சு. பரவாயில்ல, நல்ல வாழ்க்கை, நல்ல நீ ஒரு சான்ஸ் எதிர்பார்த்திருக்கேன். இருந்திருந்தா மேபி ட்ரை பண்ணி இருந்திருப்பேன் அந்த வெப் சீரிஸ்ல. ஓகே, சோ அந்த டைலாக் மட்டும் ரீக்ரியேட் பண்ணிடலாமா? எது அந்த நீங்க சார் கிட்ட பேசிருப்பீங்கல்ல. எது சொல்றீங்க? அந்த இதுலயா? இது நம்ம சிரிச்சோமே சார் ரீயூனியன் இல்லையா? ரீயூனியன் இல்லையா? அந்த ஓகே ஓகே. ஓ, அந்த சீனுக்கு முன்னாடி நடந்தது I'll tell you. சோ அதுல இருக்குல்ல அந்த கண்டென்ட் நீங்க சொன்னீங்களே, அந்த டைம்ல அவர் ஒரு நடுவுல இவர் ஆட் பண்ணாரு. he improvised the whole scene. ஓகே, சோ அது ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சோம். பட் ஷார்ட் டைம்ல குட் we gave a proper shot immediately. பிகாஸ் அது வந்து நல்ல ரொம்ப சீரியஸான சீன் ஆக்சுவலா அது. பட் அது வந்து அவங்க 2-3 தடவை வந்து வாழ்க்கை இந்த மாதிரி போய் மாறிச்சு சொல்லும் போது 3ஆவது தடவை அப்படின்னும் பொழுது ஒரு சின்ன பாஸ் கொடுங்க அப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னு அது அவங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. அது அந்த சீன்ல தான் இருக்கு. லைக் எனக்கு ஏற்கனவே 2 வாட்டி கல்யாணம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன அன்னைக்கே அவன் லவரோட ஓடி போயிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு கிழமை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ண அடுத்த நாளே ஹஸ்பண்ட் அங்க வரதுல ஹஸ்பண்ட் செத்துட்டாரான்னு
ஐயோ அவங்க அப்பான்னு அப்பா. அங்கதான் he added that ஹஸ்பண்டே செத்துட்டாரான்னு. So it was like good. அந்த சீரியஸா போகாம அது கொஞ்சம் ஃபன்னா கூட போச்சு அந்த சீன். ஆக்சுவலா பெண்ணிக்கா அப்படியே சீரியஸா நாங்க பார்த்தோம். ஸ்கூல் யூனிஃபார்ம்ல உங்களை பார்க்கும்போது ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தீங்க. எனக்கெல்லாம் பார்க்கும்போது ஸ்கூல்ல நம்ம பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அங்க ஒண்ணு இங்க டிவோர்ஸ் ஒண்ணு. ஆகணுங்கற Okay. அங்க ஸ்கூல்லயே பாக்கணுங்கற நீ என்ன வேணும் உனக்கு இப்போ ஒரு பொண்ணு வேணுங்க. என்ன கேட்டகரி வேணும் உனக்கு எல்லாத்துலயும் ஒரு பொண்ணு கிடைச்சா ஒண்ணுமே இல்லன்னு நினைக்கிறேன் அப்படிதான் மைக்கே கீழ எல்லாமே மைக்கு கீழ வச்சா ஓகே பெண்ணிக்கா. சோ ஸ்கூல் இதுல பண்ணிருந்தீங்க. உங்களுடைய அந்த லவ் எமோஷன் அந்த எமோஷன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஃபீல் பண்ற எமோஷன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. சோ அந்த மொமெண்ட்ல இப்ப ஸ்டார் சொன்ன சிரிச்சிட்டு இருந்தாரு. நீங்க ரொம்ப சிரிப்பு அடங்கிட்டாரு. ஐயா எப்படி பண்ணீங்க? சிரிச்சீங்களா? பண்ணாதா? பண்ண இவங்க பண்ண ஃபன் மொமெண்ட்லாம் ஏதாவது நீங்க தெரியுமா? பண்ண சிரிக்கிறதா சிரிக்கிறதா பண்ணணும் என்னடா ஏய், அது சசிகுமார் சிரிப்படா. சசிகுமார் சாரோடதுடா. சசிகுமார் தங்கச்சி மாதிரி சிரிப்பீங்க. அதுல அப்படி சிரிக்கல. அது டப்பிங் கொடுத்து இப்ப நான் இங்க இருக்கணுமா வேணாமா? டப்பிங் கொடுத்ததே லனிகா தான். ஓ நீங்க என்ன வச்சு ஒரு கண்டென்ட் போது? இல்ல சம்டைம்ஸ் அவங்க என்ன கேக்குறாங்க அந்த மாதிரி அழற சீன்ல வந்து ஏதாவது சிரிப்பு ஆஹா. வந்துச்சா? இல்ல இல்ல வரல, இல்ல, அந்த இல்ல. இடத்துல ஆஹா, கொஞ்சம். இல்ல ஃபுல்லா இப்ப நீங்க இவ்வளவு பண்ணா ஜாலியா இருக்கீங்களே. ஆ. ஷூட்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணா இருக்குமா? இல்ல சீரியஸா டைரக்டர் இல்ல இல்ல டைரக்டர் எங்க கூட சேர்ந்து ஜாலியா தான் இருப்பாரு. டீமே பயங்கர ஜாலி ஆமா. தான். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் அதுவும் நம்ம டைம் விக்னேஷ் சார் இருக்காருல்ல. இல்ல எக்ஸாம்பிள் ப்ரொடியூசர் பத்தி பேசலாம். ப்ரொடியூசர் வந்து விக்னேஷ் ட்ரியோம் விக்னேஷ் அவர் வந்து சரியான ஃபன்னா ஓகே. அவர் எனக்கு கொடுத்த ஃப்ரீடமே வேற மாதிரி ஃபீல் ஆமா எனக்கு கூட இப்ப விஜய் இன்டர்வியூ சொன்னேன் 5000 பேமெண்ட் தரேன் ப்ரோ ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு. அப்படியா? அதான் நாங்க எவ்வளவு ஆ, fun ஆ உங்களுக்காக இருக்கோம். பேமெண்ட் தான். ஆக்சுவலி பரதனாக்கும் அவர் போட்டு கேட்ட விட்டா ஹீரோயினே போட்டு கொடுத்துட்டாரு. அப்படிங்களா? ஓ, ஆமா. நீங்க ஹீரோயின் வந்து பாரத் தான் செலக்ட் பண்ணாரு Yeah. எங்க ஹீரோயின் வரல? எங்க? அங்க போர்ட்ல இருக்காங்க போர்ட்ல போட்டு அவங்க வரல. சூப்பர் ஓகே டிகே கார்த்தி பிரதர் சோ உங்களோட விஷயம் நாங்க பார்த்தோம். உங்ககிட்ட பார்த்தோனே வந்துட்டு அந்த அப்பா வந்து பையனை கண்டிச்சு நாங்க பார்த்திருக்கோம். பையன் இந்த வார்த்தையை சொல்லி உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டோம். அப்பா நைட் நீ யார்கிட்ட பா அப்படி பேசிட்டீங்க. அந்த ஒரு டயலாக் அந்த மோஷன் இப்போ ஒருத்தர் ரீக்ரியேட் பண்ணிடலாமா? அது ரீக்ரியேட் சும்மா கேளுடா. அந்த ஒரு ஃப்ளோல கேளு. அந்த பர்டிகுலர் எமோஷன் அந்த வரத்துக்கு வந்து அதுக்குண்டான அட்மாஸ்பியர் வேணும், அதுக்குண்டான ஒரு ஃபீல் வேணும். அதுல இந்த அக்ராஸ் தி டேபிள் வந்து ரீக்ரியேட் அதுக்குண்டான அதுக்கு உண்டான பேமெண்ட்டும் வேணும். அதை நீங்க வந்து திருத்தி முடிப்பீங்க. அது நல்லா இருக்கும். ஆமா பின்ன யோசிச்சு பாருங்க. ஒரு தோளுக்கு மேல வளர்ந்த பையன் வந்து ராத்திரிலாம் அப்பா என்ன பண்றாரு கவனிக்கும் பொழுது அப்பாவுக்கு திரு முடிக்கிற அவசியம் கண்டிப்பா வரும் இல்லையா? யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அது கவனிச்சுட்டான் பொழுது அது என்ன பதில் சொல்லுவார்? ஆமா ஐ ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் பையன் சொல்லவும் முடியாது. அது அவன் தெரிஞ்சுட்டான்றது தெரிய வரும். அப்படி இருக்கும்போது வழி இருக்கு, வேற வழியே இல்லைங்க. சோ அந்த மொமெண்ட் அப்படி கேட்டுறீங்களா? ஒரு ரியாக்ஷன் ஏன்னா நல்லா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு பண்ணி. கியூட்டா இருந்தியாண்டா கேட்டு. உங்க அப்பா நினைச்சீங்க கண்டிப்பா வராது. எங்க போனது கேட்டா எதுவுமே வராது எனக்கு இதைத்தான் சொல்றேன். இந்த சிரிப்பு வருது இல்ல, இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிக்காது. சொல்லவே மாட்டான் பாருங்க இப்ப கடைசி வரைக்கும் பாருங்க. சார் சார் Didn't I tell you? It will happen. டேய் கேளுடா. 3 பேஜ் ஓகே. ஆக்ஷன். என்ன பார்த்து சொல்றா? கண்ணை பார்த்து சார் என் கண்ணை பார்த்து. ஓகே This is what will happen. ஐயோ இப்போ வரும் பாருங்க. டேய் என்ன காட்டு. நிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஓகே Come on, Okay. கம் ஆன் can do it. நீ ஒரு இவ்வளவு வேணாம் கம் ஆன். நீங்களே பதற வைக்கிறீங்களா? டெய்லி நைட்டு டாக்டர் ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன். அந்த ஷாட்ல பொறுத்த வரைக்கும் ப்ராம்ப்டர் வந்து இன்டர்நெட்டை பத்தி பேசிட்டு ஓகே இந்த டயலாக் ஏன் படுத்துறீங்க? ஓகே சூப்பரா விஷயம் ட்ரை பண்ணீங்களா? நெக்ஸ்ட் வந்து பரதனா ஈஸியா வரும். எல்லாருக்கும் அண்ணா. பார்த்தனா கிட்டார் கிட்டார் வாசிப்பாங்க. நீங்க அப்படியே பயங்கரமா உங்களுக்கு மைக்ன்ற மாதிரி அவர் கிட்டாரு. மைக்க போட மாட்டீங்க கடைசி வரைக்கும். கிட்டாரை எடுத்துன்னு வச்சுக்கோ. ஆனா அந்த லவ் சீன்ஸ் நாங்க பார்த்தோம்னா ரியாலிட்டியா இருக்கு. என்ன லவ் சார் பண்றோம் அப்படி தப்பு பண்ண என்ன காரணம்? என்ன கெமிஸ்ட்ரி
இப்ப தனியா உட்கார்ந்து இருப்பு தெரிய வேணாம். சார் வேற உட்கார வச்சிருக்கீங்க, இங்க தனியா உட்கார வச்சிருக்கீங்க. நம்ம 3 பேர் இருக்கோம். இந்த இன்டர்வியூ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்களே. ஷேர் பண்ணுவாங்க, அதான் கம்மியா பேசுவாங்க. நீங்க மைக் சத்தமா பேசுறீங்க. ஓகே, சோ அந்த ஃபீல்லாம் ஐயோ, என் கண்மணி இதெல்லாம் பக்கத்துல உட்கார வைங்க. தலைவர் ஏங்க எனக்கு புரியல, நீங்க அங்கதான் என்ஜாய் பண்ணீங்க. இருந்துருவா நீங்க மைக் பிடிச்ச பாரு. மைக் பிடிச்சோங்க. சொல்லு என்னடா சோ நீங்க அந்த லவ் என்னடா வேணும் உனக்கு? அவ்வளவுதான். Come on. இததான் எதிர்பார்த்தேன். ஃபோக்கஸ் இருக்கா? ஃபோக்கஸ் புடிங்க. 3 5 செகண்ட்ஸ் கொண்டாங்க. நாய்க்குட்டிக்கு டாய் கொடுத்தா அவங்க தெரியுமா அந்த மாதிரி. ஓகே, நீ மைக் பிடிங்க, இப்ப கேளுங்க கேள்வியை. ஆனா அந்த லவ் சீன்ஸ் தான் பார்க்கும்போது ரொம்ப ரியாலிட்டியா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம புலியூர் நல்லா பண்ணிருக்கோம். எங்க இதுல டேஷ் டீம்ல ஒருத்தர் இருந்தான், அரவிந்த்னு ஒருத்தர். ஓகே, அவன் எதுக்கு இருக்கானே தெரியாது. அரவிந்த் ப்ரோ பத்தி நேத்து நான் சொல்லி ஆகணும். நாங்கள எல்லாருமே பேசி ஆகணும். ஓ, ரவுடி பேபி பத்தி பேசுறீங்களா? ஓகே. வரதாங்க அரவிந்த், ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம் அவருக்கு. இவன் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். எதுக்கு இருக்கான்னு அவனுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. கதை கேட்டா இவ ஒரு கதை சொல்லுவான், நாங்க நடிச்சுட்டு இருப்போம். அப்புறமே சார் இந்த கதை இல்லையா, வேற கதை அப்படிமா. அப்புறம் அவரு கதையை பார்க்க போயிருவாரு. அவர் கதையை பார்க்க எல்லாமே செட் ஒர்க் பாப்பாரு, வேற எந்த கதையெல்லாம் இல்ல. ப்ராம்ப்ட் அவருக்கு கொடுப்பாரு. இவருக்கு வந்து ஒரு வேலை இருக்கு, மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாரு. ஆனா அவரு அங்க ரிப்ளை rowdy வராது. கதை. மெசேஜ் அனுப்புவான், ஆனா அங்க ரிப்ளை வராது, அனுப்பிட்டே இருப்பான். அதான் அவன் வேலையே. ஐயா அந்த இது எதுக்கு வந்து விக்னேஷ் ப்ரோ ப்ரொடியூசர் வந்து சம்பளம் கொடுக்கறான்னு எனக்கு தெரியல. சும்மா அது சம்பளம் வாங்கினா கூட நாங்க வந்துடலாம் போல. ஆனா நீங்க வெப் சீரிஸ்ல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்களா? அந்த ஒரு டான்ஸ் மூமெண்ட் நீங்க ஆடிட்டு இருப்பீங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஆடிட்டு இருப்பீங்க. இடையில வந்து சாங் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு திரும்பி ஸ்டார்ட் ஆகும். அப்ப நீங்க அந்த பொண்ணை பாக்குறத விட, உங்க ஆளை பாக்குறத விட, உங்க ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை சைட் அடி பண்ணி மொமெண்ட் நீங்க பாத்தீங்களா? அந்த ஃப்ரெண்டே நீங்க தானா சார்? ஆக்சுவலா அந்த பொண்ணும் இந்த பையனுக்கும் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா சாங் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க நோட் பண்ணீங்களா? அந்த ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயின். ஆமா, ஆச்சா. ஐம் ஷூர் நீங்க யாரும் நோட் பண்ணிருக்க மாட்டீங்களா, ஏன்னா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. நெக்ஸ்ட் உன் ஃப்ரேம்லாம் கட் பண்ணி தானே போட்டுருந்தாங்க, அப்ப இருந்து ஏன் நீ இப்படி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க? சோ இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும், ஷூட்லாம் எடுத்துருப்பீங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் நீங்க எதிர்பார்க்க முடியாத சீன்ஸ் தான் வந்து. ஆமா. போஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இல்ல I mean இல்ல நான் எபிசோட்ஸ்ல வந்து நடுவுல சில ஷார்ட்ஸ் அப்புறம் வந்து சாங் எல்லாம் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது. இவரோட ஹீரோயினோட இருந்தது சாங் எல்லாம். ஜன்னல் ஓரம் சாங் அது வந்து என்னோட லைக் ஃபேவரட் சாங்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சாங்லாம் பார்த்துட்டு நான் வந்து நமக்கு ஒரு சாங் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோடு பார்த்தா எங்களுக்கு ஒரு சாங் வந்திருக்கு. செம்ம ஹைப் ஆகி ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்கும் கால் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் அந்த மாண்டேஜஸ் எல்லாம் எடுத்தாங்க எங்களுக்கு, நான் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நார்மலா வரும் அப்படின்னு நினைச்சேன். அந்த சாங்கோட பார்க்கும்போது எபிசோட் ஐ மீன் லைக் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன், எப்படா முடியும், எப்ப கால் பண்ண, எப்ப முன்னா காசு மாலை முடிச்ச அடுத்த செகண்ட் நான் வந்து விக்னேஷனாக்கும் நிதிஷனாக்கும் கால் பண்ணி அண்ணா செம்மையா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயங்கர, ஏன்னா அது எடுத்த போது நான் பெருசா பாக்கல, சீன்ஸ் பாக்கல, ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல எடுத்தோம். ரொம்ப டக்கு 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 டக்குன்னு ரொம்ப கிரிட்டிக்கல் அது. சோ எந்த விஷயம் இல்ல இல்ல அது சொல்ல கூடாதுன்னு டைரக்ஷன் டீம் ப்ரொடக்ஷன் டீம் சொல்லிருக்காங்க, அத சொல்ல மாட்டோம். எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் நீங்க கேட்கணும். சோ அதனால ஒரு சீன்ஸுமே வந்துட்டு நான் பயங்கர எக்ஸைட்டட். லாஸ்ட் எபிசோட் வந்து பயங்கரமாவே நான் எக்ஸைட் ஆனேன். பாத்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. சேம் திங், எனக்கும் அதே மாதிரி பாட்டு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. So when the song was released, I think 2 weeks ago, I was very happy at the பார்க்கிறதுக்கு. And it's like a proper romantic song and அந்த framing நீங்க பாத்தீங்கன்னா full web series, the series ஒரு வெப் சீரிஸ் எடுத்த மாதிரியே இருக்கும். ஓகே, ஃப்ரேமிங்கா இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் வெரி நைஸ், லொகேஷன்ஸும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த சாங் பார்க்கும்போது ஈவன் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்காக அது ஏதோ ஒரு ட்ரீம் சாங் மாதிரி இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. முக்கியமா இந்த நேரத்துல வந்து நாங்க எங்க எங்களோட cameraman சுஷாந்த் ப்ரோக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி தேங்க் யூ சோ உண்மையாவே மச். பயங்கர எல்லா எல்லா சிச்சுவேஷன் வந்தவர் அவரு பேர் சொன்னனே காண போயிட்டாரு. அவரு பயங்கர ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் ரொம்ப சூப்பரா
எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளவு அழகா எல்லாரையும் காட்டியிருந்தாரு. சோ கண்டிப்பா அவருக்கு தான் எல்லா கிரெடிட்ஸுமே. ஆல்சோ மியூசிக் மார்டின் Music. Yeah, music is Martin also. bro. மனைவி இல்லாதப்போ நல்லபடியா இன்னொருத்த வந்து சேர்றாங்க. அது வந்து அவங்க வந்து குழந்தைங்களுக்கு அம்மாவா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கதை வரும்போது யாருக்கு வேணான்னு தோணும்? உங்ககிட்ட தான் கேட்குறேன். என்ன தோணுது? அது வேணான்னு தோணாது. இட்ஸ் a வெரி கிரேட் திங் இல்ல? நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அமையறாங்க, ஒரு மனைவி மறுபடியும் அமையறாங்கன்றதுக்கு மேல, என் குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா கிடைக்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதனால ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருந்தது எனக்கு. சோ உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தைக்காக தான் கல்யாணம். எனக்காகவும் வச்சுக்கங்களேன். சொல்லுங்க, அது சொல்லுங்க. ஏன்னா தனியா வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல. சிங்கிள் ஃபாதர் சிங்கிள் பேரண்டா பண்றது கஷ்டம். ஸோ என்னுடைய ஒர்க்குங்களை அவங்க ஷேர் பண்ணுவாங்கன்ற காரணத்துக்காக நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நினைக்கிறேன். அண்ட் இல்ல ஆக்சுவலா பார்த்தா இதுல வந்து எனக்கு இவங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். பூஜாவை பத்தி. ஷீ இஸ் பேசிக்கலி நார்த் இந்தியன் இல்லையா? பட் brought up in சென்னை. இவங்க டயலாக் ப்ராம்ப்டே வாங்க மாட்டாங்க. அப்படியா மேம்? வழக்கமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தப்பு நான் இப்ப இதுவா சொல்ல நினைக்காதீங்க. பல பேர் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஞாபகம் வச்சு பேசணுன்ற எண்ணம் ஆஃப் லேட் நான் கொஞ்சம் பாக்குறேன் இப்போ. ஏன்னா அது தே காட் யூஸ் டு கெட்டிங் ப்ராம்ப்டட் அண்ட் டாக்கிங். இல்ல ப்ராம்ப்ட் வாங்கி பேசிடலாம். நம்ம கண்டென்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகா என்ன ஃபீல்னு தெரிஞ்சுட்டு அவங்க எடுத்து கொடுப்பாங்க பேசிடலான்ற மாதிரி பல பேர் இருக்காங்க. பட் இவங்க அப்படி இல்லை. அதாவது எனக்கு வந்து மதர் டங் தமிழ். எனக்கு நான் லைவ்லாம் பண்ணுவேன், நிறைய சிங் சவுண்ட்லாம் பண்ணுவேன். ரமணி வர்சஸ் ரமணி, மர்மதேசம் அதெல்லாம் சிங் சவுண்டு தான் இப்போ 5ஆம் வேதம் வரைக்கும். பட் இவங்க சிங் சவுண்ட் பண்ணதில்லை வரைக்கும். பெரிய ஷாட், அதாவது ஒரு மாஸ்டர் ஷாட், லெங்தி ஷாட் வைப்போம் இல்லையா? ஸோ அதுல வந்து இவங்க கரெக்டா டைமிங்க பர்ஃபெக்டா வந்து அந்த அந்த லைனை வந்து கரெக்டா சொல்லி மறக்காம, இன்ஃபேக்ட் நான் கூட சம்டைம்ஸ் மறப்பேன், கொஞ்சம் லீனியன்ஸ் இருக்கும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இவங்க அப்படி இல்லை, பார்த்து 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 படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நான் ஒரு ஸோ அஸ்டானிஷ்ட். எப்படின்னா டப்பிங்கில் பார்க்கும்போதும் இவங்க எப்படி இவ்வளோ அழகா டப்பிங். நான் சொன்னேன் இவங்க யாரோ பேச போறாங்கன்னு நினைச்சேன். இவங்க தான் பேசுறாங்க டப்பிங். ஜென்ரலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்ததை விட நார்த் இந்தியன் வீட்டில் வந்து நீங்க யூ ஸ்பீக் யுவர் மார்வாடி ராஜஸ்தானி இது லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே பேசுறாங்கன்னா இவங்க டப் பண்றாங்கன்னா அவ்வளோ அந்த ஒரு டெடிகேஷன் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணோம். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஆனா கொஞ்சம் சிரிப்பு முறை வந்து இது வந்து அதுக்கப்புறம் ஒருத்தரங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க என்னன்னா என்னுடைய நகம் பானத்தெல்லாம் பிடிக்கிட்டு விட்டாங்கன்னா நானும் ரத்தம் வந்திருக்குமே அப்படின்னு. இல்ல சார் நகம் இல்ல மாதிரி நகை, என் நகை பணத்தெல்லாம் வந்து அந்த மாதிரி குட்டி குட்டி காமெடிலாம் வரும். சீரியஸா போய் நகம் பணம் இதெல்லாம் பிடிக்கிட்டு விட்டாங்க அப்படின்னாங்க. ரத்தம் வந்திருக்குமே அப்படின்னு எனக்கு புரியல அவளுக்கு. அப்புறமா வந்து டப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டாங்க நகை அப்படின்ட்டு. கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் அந்த மாதிரி அதெல்லாம் கியூட் திங்ஸ்லாம் இருக்கும். In spite of all those things, அவங்களே அவங்க டப் பண்றாங்கன்றது வந்து பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அட் தி சேம் டைம் என்னுடைய குழந்தையா நடிச்ச ஒரு பொண்ணு, அதை பத்தி நான் சொல்லி ஆகணும். எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது அந்த பொண்ணு முதல் தடவை நடிக்குதுன்ட்டு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிங் கரியர்ல என்னுடைய காம்பினேஷன் தான் சீன். டைரக்டருடைய டாட்டர், அதுவும் தெரியாது எனக்கு. இவன் தான் சொன்னாங்க. யாரும் சொன்னாங்க, இவன் தான் சொன்னான். அது அவங்க அப்பா டைரக்டர்ன்ற, அவங்க அப்பா டைரக்டர் நிதிஷ் தான் டைரக்டர். அவர் சொல்லி கொடுத்துருவாரு. நான் வந்து என் கூட பண்ணும்போது என்ன கொஞ்சம் ஓன் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன். அது அந்த 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 சீன்லேருந்து வெளியே கண்டென்ட் ரெலவென்ஸ் வெளியே போகாம கொஞ்சம் எனக்கு ஈஸி பண்ணிக்கிறதுக்கு இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன் எப்பவுமே. அவனுக்கு தெரியாது, மற்றவங்க இம்ப்ரூவைஸ் பண்ண கேட்பேன். அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் டக்கு 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 பண்ண. நான் நினச்சி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு சைல்டு ஆர்டிஸ்ட் போல் இருக்கு, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் போல் இருக்கு பார்க்கறதுக்கு நினைச்சேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் அதான் சீனு. அவ்வளோ அழகா நடிச்சது அந்த பொண்ணு. ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் தான் அது ஒரு ஈவினிங் தான் தெரிஞ்சது எனக்கு டைரக்டருடைய டாட்டர் சொல்லிட்டு. அவரு சொல்ல என் டாட்டர் ஹி கால்ஸ் மீ மாஸ்டர். என் கூட ஒர்க் பண்ணிருக்காரு அவரு. ஸோ அப்புறம் தான் பார்த்தேன், ஏன் பரவாயில்லையே நிறைய நடிக்கிறாளான்னு கேட்டேன். இல்லை இதான் ஃபர்ஸ்ட் உங்க கூட தான் காம்பினேஷனே ஆட்டாரு. அப்போ அதே மாதிரி எவ்வளோ ஆச்சரியங்கள் பாருங்க. அதே மாதிரி கார்த்தியும் சரி, கார்த்தியும் வண்டர்ஃபுல் ஆக்டர். ஏன்னா இவங்க எப்படின்னா இவனும் சரி ப்ராம்ப்ட் வாங்க மாட்டான். ஒருவேளை இப்போ நான் வாங்குறது இல்லைன்றனால வாங்காம இருக்கானா இல்ல வெளில ஸ்கூல் சீன்ல அப்படிதானே எல்லாத்துலயும் வாங்குறது. வெரி குட், நல்ல விஷயம் அது.
இட்ஸ் வெரி ஹெல்தி திங். டப்பிங்னு ஒன்று இருந்தா கூட ப்ராம்ப்ட் வாங்காம அது உடனே அது டயலாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா டைமிங்ல வந்து ரிஹர்சல் ரொம்ப டைம் இருக்காது. இன்னைக்குள்ள முடிச்சா இந்த 3 சீனை 4 மணி ஆயிடுச்சு, இன்னும் 2 சீன் இருக்குன்ற மாதிரி டைம் வெயில் போயிட்டு இது லைட் போயிடுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல சில பேர் பேனிக் ஆயிடுவாங்க. பட் இப்போ இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் சீயிங் ஆல் திஸ் பீப்புள் இன்னும் ப்ராம்ப்ட் வாங்காம லைனை கரெக்டா. நான் அவரோட ஒர்க் பண்ணதுல எனக்கு தெரியல எனக்கு. அவரும் இதுதான் நோ ப்ராம்ப்டிங். நான் நேர்ல பாத்துருக்கேன். நான் பாத்துருக்கேன். வெரி நைஸ். இல்ல இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஸோ பெரிய ப்ராஜெக்ட் போது டைம் எடுத்துக்கலாம். இந்த ஒரு சீன் ஃபுல்லா ஒரு நாளைக்கு பண்ணலான்ற மாதிரி ஒரு லீனியன்ஸ் இருக்கும். இதுல அப்படி இருக்காது, கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கும் இல்லையா? அதனால ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டக்கு நம்ம ஞாபகம் வச்சு டைமிங்ல பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணி உடனே இது பண்றதுன்றது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். உண்மையாவே கார்த்தி வந்து பயங்கர மெனக்கெடுவோம் சீன்ஸ்க்காக. அது நானே பாத்திருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ஒரு செகண்ட்லாம் பயமாகும், என்ன இவன் இவ்வளவு பண்ண ஆக்ஷனோட பண்ணி பார்ப்பான், அது வேற வேற மாடுலேஷன்ல பண்ணி பார்ப்பான். என்ன ஆனா சாரி டப்பிங்ல வந்து கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ் போட்டுறான். பார்த்தேன், என்ன சொல்லக்கூடாது. அத வந்து நான் போனை பார்த்துட்டு இருப்பேன், டெக்ஸ்ட் அப்பா டெக்ஸ்ட் வந்திருக்கு, யாருக்கிட்டே தெரியுவேன், சுப்ரியா ஆண்டி. ஓகே அப்படியே போகும்போது பின்னாடி வந்து இப்படி எட்டி பார்ப்பான், திடீர்னு பேச ஆரம்பிப்பான். இவன் வந்து என்ன பண்ணுவான், இவன் தனியா ஒரு பேர் வருங்க சும்மா அங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி when you spoke அது மைண்ட் வாய்ஸ்ன்றது வந்து if it is a solo shot அது கொஞ்சம் கன்வே ஆகும். if it is a master shot mind voice will be like kind of open voice மாதிரி இருக்கும்ன்றது ஒரு சின்ன ஒரு that comes that I'm not blaming you or something like that, finding fault or something like that. பட் சொல்றேன், அவனுடைய இது என்னன்னா மேக்ஸிமம் டப்பிங்ல வந்து எங்கெல்லாம் கேப் எடுக்குதோ அங்கெல்லாம் அவனுடைய சொந்த சரக்கு உள்ள விடுறான். பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். சோ நான் பார்த்த வரைக்குமே எனக்கு ஒரு சம்டைம்ஸ் எல்லாம் பயம் வந்துரும், என்ன இவன் இவ்வளவு ப்ரிப்பேர் பண்றான், நம்ம தான் ஓகே நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த ப்ரிப்பரேஷன் டப்பிங் வரைக்கும் வருது. இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க. நாங்க எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருப்போம் செட்ல. பட் அவன் பாட்டுக்கு அவன் வேலை உண்டு அந்த மாதிரி. சம்டைம்ஸ் வந்து ஃபன் பண்ணுவான், திடீர்னு பார்த்தா எங்கன்னு பார்த்தா ஸ்கிரிப்ட் பேப்பரோட நின்றுட்டு இருப்பான், என்னடா இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பயங்கர ஹார்ட் ஒர்க். கண்டிப்பா. சோ எனக்கு வந்து நீங்க எல்லாருமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும் உங்களை பத்திலாம். பட் இவர் வந்து ரொம்ப அமைதியா இருக்காரு. இவரை பத்தி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பாக்குறேன், நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கணும் பாக்குறாங்க. ஆக்சுவலா நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, என்னெல்லாம் சேட்டை பண்றீங்க? ஆக்சுவலி இவர் என்ன சேட்டை பண்ணாரு இவர் நான் கேள்விப்பட்டேன் நானு. பட் அது உங்ககிட்ட இருந்து நான் வரணும், இவர் என்ன சேட்டை பண்ணாரு ஷூட்டிங்? ஆக்சுவலி இவங்க காம்போ நல்லா இருக்கும். இவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் சோ அவங்க காம்போ பயங்கரமா இருக்கும். அவங்க இவனுக்கு நார்மலாவே அது ஒரே பேரா இவனுங்க 2 பேரு நார்மலா நாங்க தான் சொன்னேன். நானே சாரி நான் ரொம்ப நோ நோ சார். ஐயோ இல்ல சார், இல்ல நான் என்ன சொல்ல மாட்டேன். சோ நாங்க 3 பேர் தான். ராமருடைய பொண்ணு வந்து ராமர் சீதாக்கு வந்து பசங்க ஒரே பேர், ஒருத்தருக்கு 2 பேர். அவர் வந்து அவங்க கூட காம்போல இருக்கும்போது லவாவா இருக்காரு, சாரி குச்சாவா இருக்காரு. எங்க கூட வரும்போது ஒரு லவரா மாறாரு, லவாவா மாறாருல. எங்களுடைய காம்பினேஷன் ஒண்ணே ஒண்ணு தான் வந்துச்சு பசங்களோடது. ஒரு நல்ல ஸ்கோரிங் ஃபீல் ஒன்னு இருக்கு. ஆக்சுவலி குட் காமெடியன், நிஜமா ரொம்பவே டேலண்ட் இருக்க ஆளு. லைக் நீங்க வந்துட்டு டைலாக் இருக்கும்ல, அது எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல இருக்கு, அந்த மாதிரி ஒருத்தன் பார்த்தாலே சிரிக்கணும் போல இருக்கு, அந்த மாதிரி ஆளு. லைக் எதுவுமே பண்ண தேவையில்ல, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். இல்ல என்ன தெரியுமா, ஒரு நல்ல ஒரு விஷயம். பட் நான் மெனக்கெடுவாங்க, என்ன என்னோட இன்புட் என்ன இருக்கு இதுல எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு நிறைய அதை வந்து திட்டு வாங்குவான் டைரக்டர். அது வேற விஷயம், இதுதான் சரியா வராது வா அப்படின்னு அது கொஞ்சம் ஒரு கவுண்டர் போட்டு போயிடுவோம். அது கவுண்டர் இருந்தாலும் அந்த இது கன்சிஸ்டன்ட்டா ஏதாவது பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப பாராட்டு. நிஜமா ரொம்பவே growthமே ஹார்ட் வர்க் பண்ணி ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தாரு. அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தா அப்புறம் கனால வந்து ஆர்டிஸ்ட் ஆயிட்டு இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணாரு. படம் பண்ணி இப்போ அடுத்து சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படி இப்படி போயிட்டு பயங்கர பிஸியா, இன்னைக்கு கூட பிஸியா இருக்காரு. சோ அதனால பிஸியா இருக்கா இன்னைக்கு கூட இல்ல. ஓகே, ஆக்சுவலா உங்களோட அந்த காம்போ செமையா இருக்கு. ஆமா, நெக்ஸ்ட் அண்ணனை பத்தி நான் கேட்டாகணும். ஆனா உங்களோட அந்த மொமெண்ட் சாரி அவங்க சொல்ல வேண்டிய கடைசி சொல்லவே இல்ல. நான் சொல்லியாச்சு, நானே சொல்லிட்டேன். காம்போ நல்லா இருக்கும். அதனால இப்படி ஆயிடுச்சு சொல்லி நான் பேச நடுவுல வரக்கூடாது. இல்ல சார், நான் வரவே மாட்டேன்.
ஓகே சார் பாரதம். உங்ககிட்ட அந்த எதை சொல்ல வந்தீங்க பாரதம் தான். இவன் தான் ஸோ அந்த கடைசி சீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கதை ஸோ லேசால வந்துட்டு ஆக்சுவலி சம்திங் சில பேருக்கு நடக்குமா, நடந்தா நல்லா இருக்குமே, ஒரு போன எக்ஸ் வந்து திரும்பி வந்தா நல்லா இருக்குமே, அதுவும் இன்னொருத்தனை பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் வந்தா நல்லா இருக்குமே, நிறைய பேர் ஆமா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த ஐடியா இதெல்லாம் லேசா லேசா பொறுத்தவரைக்கும் கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டிங். 5 எபிசோட்ல முடிச்சிட்டாங்க. ரொம்ப நான் பிரச்சனை கூட இருக்கு. Actually நல்லா பண்ணாரு. already நிறைய பண்ணிருக்காரு. ஓகே ரொம்ப நான் ரொம்ப interesting ஆ டக்குனு இருந்தது. அந்த காம்போ ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருந்தது. எமோஷனலா அழகா இருக்கும். அந்த கடைசியில ஃபைனல்ல அந்த விட்டு போறது அதெல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம். பட் பார்த்தா அந்த எண்ட்னு போட்டாங்க. ஏன் 5 எபிசோட்ஸ் தெரியல எனக்கு. அது அவரு தான் கேட்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி ரொம்ப காட்ட வேண்டாம்னு நினைச்சிட்டாங்க. இந்த மினி சீரிஸ் சீசன் 2ல இல்ல அது ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் தான் அவங்களோட நியூவா கொண்டு வரணும் ஐடியாவே பண்ணது ஆக்சுவலா. ஓஹோ சோ ஆனா முன்னாடி எடுத்தனால வந்து அது ரொம்ப ஷார்ட்டா தான் பிளான் பண்ணாங்க. ஓகே மினி சோ சீரிஸ் மினி சீரிஸ் அந்த மாதிரி தான் plan நம்மளே மினி பண்ணாங்க. சீரிஸ் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல டக்கு டக்குன்னு டீமாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஓகே நான் ஃபைனலா இந்த ஒரு விஷயத்தை கூட கேட்டேன் நினைக்கிறேன். ஸோ தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேரும் நீங்க நின்னீங்க, அவ்வளவு நெருக்கமா வந்து ஹக் பண்ணீங்க, சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உள்ள எல்லாரும் பாக்குறாங்களே, வீடியோ எடுத்து வெளியே கட்டி பிடிச்சா ஜாலி தான். சாரி ஐ மிஸ்ட் இட். கட்டி பிடிச்சிருந்தேன். கட்டி போய் சீன் குடுக்குறாங்க, ஜாலியா பண்ணலாம். சார் இதுல என்ன இல்ல மத்தவங்க பப்ளிக் ஓட ஏரியா ரியாக்ஷன் என்ன பண்ணீங்க? ஏதாவது குச்சி எடுத்து வந்தா ஏதாவது அங்க போய் லவ் பண்ணல இல்ல ஆக்சுவலா பப்ளிக் ரியாக்ஷன் பெருசா தெரியாத அளவுக்கு ஒரு ஷார்ட் போட்டாங்க அவங்க. நீங்க பாத்தீங்கன்னா 360 ஃபாஸ்டா வந்துருச்சு அது. அந்த பப்ளிக் சோ பாப்பாங்களே தவிர எப்படி ரியாக்ட் பண்றாங்கறது வந்து அவுட் ஃபோக்கஸ் டைமே கொடுக்கல. டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. பப்ளிக் டைம் பப்ளிக் ஒரு ரியாக்ஷன் ஷாட் எடுத்து நல்லா இருந்துச்சு. ஜோக்ஸ் அப்பார்ட் வந்து அது விஷயம் என்னன்னா நிதிஷ் ப்ரோ வந்து நம்பி கொடுத்ததுதான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஜாலியா இருந்தாங்க. நம்ம 2 ரூம்ல நடிக்கிறத விட பப்ளிக் நடிக்கும் போது நமக்கு நம்ம எந்த அளவு கெப்பாசிட்டி இருக்கு நமக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த இடத்துல அசிங்கப்படுவோமா இல்லையாங்கிறது யோசிக்கணும். இல்ல விஷயம் மைண்ட்ல வரும் இல்லையா. பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்டா வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த சீன்ஸ் ரொம்ப பெரிய சேலஞ்ச். நிஜமாவே எங்க டைரக்டர் நிதிஷன் அப்ப சொல்லி ஆகணும் ஆக்சுவலி. உங்களுக்கு வைக்கிறேன்னு இருக்காங்களா? இல்ல எனக்கு தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க. கடிபிடிக்க சீன் வருமா? வச்சிருக்காங்கப்பா, எங்களுக்கு வரும்பா வச்சிருக்காங்க. வரும்பா எங்களுக்கு வரும். சரி இவ்வளவு வேணும். அப்படியே அண்ணன்ட்ட கேட்டோம்னா Seasonல வரும். நம்மளோட இல்ல, இல்ல. அப்பாயின்மெண்ட் போட வேண்டியதான். இல்ல அதான் அது வந்துட்டு எப்படின்னா சீன் வந்துட்டு நாங்க எப்பவுமே அந்த செட்டே ஜாலியா தான் இருக்கும். அங்க எங்களால சோகமா இருக்க முடியாது, சிரிச்சிட்டே அந்த மாதிரி ஜாலியா தான் இருக்க முடியும். எனக்கு எமோஷனல் சீன் நான் அழுகணும்னா கூட இங்க ஒரு 4 பேர் சிரிச்சிட்டு இருப்பாங்க பின்னாடி, நான் அழுக ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். நான் அப்படி பாப்பேன், சிரிச்சிட்டு இருப்பாங்க, நான் அழுகணும் நீ அழுடா அப்படின்னு. அதை கண்டிக்கவே மாட்டாங்க. அங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அழுகணுமே அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ அழு, நாங்க சிரிச்சிட்டு இருப்போம். இது தப்பா சொல்ல நானு. ஆக்சுவலி இந்த செட் இப்படிதான் இருக்கும், ஜாலியா இருக்கும், அங்க சோகமா இருக்காது. நான் மோஸ்ட்லி இங்க வந்து நான் நிறைய கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்க, புதுசா கிடைச்சிருக்காங்க இங்க. So I'm so happy. அந்த சீனுமே பார்த்தேன் நானு கேட்ட சீன். அதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் டே ஷூட். ஃபர்ஸ்ட் டே ஷூட். the ஃபர்ஸ்ட் டே Tamil ஷூட். first ஆமா அப்ப யாருமே தெரியாது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சொன்னாங்க. ஆமா ஆக்சுவலா ஆமா ஆர்த்தி சுபாஷ் அவங்களுமே வந்து கனெக்ட் பண்ணாங்க. அப்பதான் நேரே நான் பார்த்தேன். தெரிஞ்சதா ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் அவங்க பாக்குறேன். அவங்க எப்பதான் மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சீனே அவங்க ஹக் பண்ற சீன் தான். அவங்க வந்து அவங்க போய் நிப்பாங்க, அது பப்ளிக்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சீனே எங்களுக்கு அதுதான். சோ அந்த சீன் வச்சனாலதான் அதுக்கப்புறம் இந்த சீன் வரப்ப நம்ம அதனாலதான் கெமிஸ்ட்ரி இவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா அது அந்த ரொமான்டிக் சீனா நான் நேர்ல பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. தெரியுது வயிறு எரிஞ்சது இப்ப வரைக்கும் இருக்கு. மைக் வேற கீழ போட்டு ஆ. உண்மையிலே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா பண்ணா நிறைய விஷயம் சொன்னீங்க, நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணீங்க. சோ இந்த ட்ரையோம்ல நீங்க ஒண்ணா இணைஞ்சது வந்துட்டு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு முக்கியமான Definitely you விஷயம். should thank Mr. Vignesh and Nitish. விக்னேஷ், yeah. ரெண்டு பேரும் தான். அது நிதிஷ் ஆல்ரெடி தெரிஞ்சவர் எனக்கு, அவருக்கு நான் தெரிஞ்சவன். கண்டிப்பா. பட் ரொம்ப நாளா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், அது அமையாம போயிடுச்சு. பட் இதுல வந்து ஆக்சுவலா மிஸ் பண்ணிருக்க வேண்டியது ஆக்சுவலா சில பல காரணங்களால. பட் அதுக்கப்புறமா அந்த டீம் இஸ் வெரி நைஸ், எக்ஸலன்ட் டீம் அண்ட் யங் டீம். சரி லெட் மீ நாட் மிஸ் இட்ன்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது ஐ மீன் டேட்ஸ் அண்ட் இதெல்லாம் பண்ணி வந்தது. அப்புறம் தான் தெரியுது, ஓ தேங்க் காட் ஐ டிடன்ட் மிஸ் திஸ் டீம்ன்ற மாதிரி எனக்கு. நான் ஆக்சுவலி நானும் அது ஃபீல் பண்ணேன். நான் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் நிதிஷ் அண்ணாவோட ஒர்க் பண்ண வேண்டியது. ஸோ நான் அது மிஸ் பண்ணேன். ஸோ மிஸ் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் பார்த்த அப்புறம் ஐயோ அது நம்ம பண்ணிக்கலாமே, அந்த ப்ராஜெக்டோட அவுட் பார்க்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ நம்ம பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு. பட் உங்களை மாத்தினதுக்கு அப்புறம் சில பேர் டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, அவங்க இல்லைன்றத. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இட் டேக்ஸ் இட் ஒன் டைம் இல்லையா. பட் அவங்கள பார்த்து திடீர்னு மாறும்பொழுது, கேரக்டர் மாறும்பொழுது, இவருடைய லவர் கேரக்டர் மாறும்பொழுது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஆனது இன்னும் கூட கமெண்ட்ஸ்ல வருது, கவனிங்க நீங்க. பட் தே ஸ்டார்டட் லைக்கிங் யூ வெரி மச், அக்செப்ட் பண்ணிட்டாங்க உடனே.
பட் the way they shot it, அந்த டிசால்வ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கேருந்து இங்க வரும்போது அவங்க எடுத்த விதம் ரொம்ப அழகா அக்செப்ட் ஆயிடுச்சு. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணேன் இன்ஃபேக்ட். பாத்தீங்கன்னா கண்டிப்பா உண்மையிலே டீமும் சொல்லணும்னா ம். ஏழு அடுத்த டீம் அங்கேயே பாத்துக்கிங்க திரும்ப ஆக்சுவலா டீமும் பார்த்தோம்னா இப்ப அரவிந்த் நம்ம கிண்டல் பண்ணோம், சும்மா ஜாலியா பேசணும். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் பார்த்தா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருப்பான். இப்போ லேசா நீங்க மேபி உங்க ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்கலாம். நீங்க உங்க ரூம்ஸ் டெக்கரேட் பண்றதா இருக்கட்டும், அந்த வைவா கொண்டு வர பார்த்து சின்ன மேட்ரு, ஒரு சின்ன ஆர்ட் ஒர்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். நம்ம ஒயிட் ஷார்ட்ஸ் வைக்கிறோம், மேபி நோட் பண்ணாலும் தெரியாது. பட் அந்த வீடா காட்டுறதுக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஆக்சுவலா அரவிந்தா இருக்கட்டும், டீம் ஓவராலா இருக்கட்டும், கேமராமேன் சுதர்ஷன் ப்ரோ இருக்கட்டும், எல்லாருமே அந்த சீன் வர்றதுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஜாலியா இருந்தா கூட அவங்க ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்ற ஓகேயா ஒர்க் வரும்போது அது டெடிகேஷன் இருக்கு. பார்க்கும்போது ஜாலியா விளையாட்டுத்தனமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது. But they do their job properly and then அது எப்படி ப்ரொடியூசர் பிக் பண்றாங்க, ஆமா இதுல நம்ம பெஸ்டா பிக் பண்றாங்கன்னு தெரியல, இல்ல டீம் அமைஞ்சா ஏன்னா அந்த அவுட்கம் அவுட்கம் அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃப்ரேமிங் லைக் கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், டைரக்ஷன் ஒர்க் எவ்ரிதிங். ஆமா, எல்லாருமே கோகுல் ப்ரோ, தங்க பிரகாஷ் ப்ரோ, அவங்க மார்டின் ப்ரோ, விஸ்வா எல்லாருமே அவங்களோட வேலையை ப்ராப்பரா கணேஷ் கணேஷ் அவர்லாம் வந்து எங்களுக்கு கணேஷ் பண்ற bro விதமே different ஆ இருக்கு. கணேஷ் ப்ரோ ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப பொறுமைசாலி. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. வாங்கி கொடுப்பா, என்ன வாங்கி கொடுப்பாரு. நான் சொல்றேன், நான் கேட்டுட்டே இருப்பாங்கன்ற. அப்ப நீங்க கேட்டே இருப்பீங்க. அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, நானும் கேட்பேன். என்னடா கேளுங்க ப்ரொடியூசர் சார், நம்ம ட்ரையோ வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா டீம். கண்டிப்பா. சோ நீங்க சொன்ன எல்லா விஷயமே வந்துட்டு நானும் நேர்ல இருந்து பாத்துருக்கேன். இவங்க எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சொத்துக்கள் தான். அப்படி ஒரு டீமா இந்த டீம் வந்து திரையம் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லாருக்குமே உங்களோட பிஸி ஷெட்யூல்ல நீங்க வந்து உங்களோட இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ஜாலியா பண்ணா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா? ஏய் இத உனே போய் சொல்லு, நீ சொல்ற உனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன சொன்னா சிரிச்சிருவாங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட் ஆடா, நீ லேசா ஒரு ஆர்டிஸ்ட், இவர ஒரு ஹீரோ. ஏய் இது தனியா ஒரு your experience லேசா ஏய் மைக்கர் ரா, ஏய் டம்மி மைக்கர் ரா. அவங்க இருக்குங்க. சார் டைரக்டர் கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, ஒரு 2 சீன், ஒரு லவ் சீன் சார், சூப்பரான ஒரு சைட் அடிக்கிற மாதிரி சீன் சார். ஒரு கிராமத்துல அந்த பொண்ணு வராங்க, நானும் வரேன், சைக்கிள் சீன் இது பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான லவ், பயங்கர லுக், ஒரு ரொமான்டிக். ஆனா ஆக்சுவலா அந்த சீன் எப்படி எடுத்தாங்கன்னா, எனக்கு தனியா கேமரா பார்த்து நீ ரொமான்ஸ் பண்ண அப்படின்ட்டான். அந்த பொண்ணு கார்ல உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஷூட் எடுக்கும்போது நான் இங்க விளக்கு மத்து குச்சி எடுத்து சுத்திட்டு இருந்தேன். நான் 2 பேருமே நாங்க மீட் பண்ணவே இல்ல. அதுதான் நிதிஷ் எனக்கு தெரியும், யார் கூட விடணும் விடக்கூடாதுன்றது அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் கரெக்டா பண்ணுவாரு. வந்து அந்த லவ் ஃபீல் தான் வேணும் கண்ணுல. சோ அவர் தெரியும், தனியா கேமரா மட்டும் வச்சா கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆகும். போதும், அவருக்கு இது போதும் அப்படின்னு தோணிருக்கும். அதனாலதான் இவனை விட்டா ரொம்ப பண்ணுவான் அப்படின்னு அங்கேயே பிளாக் பண்ணிருக்காரு. டைரக்ட் அட்டாக் தான். ஆஃப் ஸ்கிரீன் மட்டும் தான் அந்த வொர்க் வேணும். கடைசியில போட்டோ எடுக்கும்போது கூட என்ன ஹீரோங்க அப்படின்னு என்ன கரெக்டா அந்த கார்ல நிக்க வச்சிட்டாங்க. உங்க டீம் ஒரு 20 பேர் ஒண்ணா நின்னுட்டாங்க. அப்படி ஃபுல்லா நான் தான் ஹீரோ. அப்புறம் கேட்டு போய் நான் நின்று பக்கத்துல நின்று போட்டோ எடுத்தேன். அந்த பொண்ணு நின்னுச்சு, அந்த பொண்ணு பக்கத்துல தான் இருந்தாங்க. அதுக்காக நடுவுல வந்திருக்கீங்க நீ ஆக்சுவலா. ஆமா தெரியுது. சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியா பண்ணா, சூப்பரா இந்த டீம் வந்து ரொம்ப செம்மையா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு மத்த ஒரு இடத்துல ஒர்க் பண்றதுக்கும் இங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு பாக்குறப்போ. ஸோ உண்மையிலேயே வந்து ஒர்க் பண்ணதை வச்சு நான் சொல்றேன். ஸோ நீங்க நல்லா ஜாலியா பண்ணா, என்ஜாய் பண்ணிட்டே வந்து உங்களுடைய அந்த ஆக்டிங் அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனை கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து இன்னும் எல்லாருமே அடுத்தடுத்த கட்டம், ஸோ திரையில பெரிய பிக் ஸ்கிரீன்ல இன்னும் பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் திரைமணி நேயர்கள் சார்பாகவும் நான் வந்து மனசார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். Thank you. Thank you. தேங்க்யூ ஸோ மச்.